நற்பவி பக்தி சேனல் நேயர்களுக்கான இருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லோரும் இன்புற்றிருப்பதுவே இல்லாமல் வேறொன்றறியன் பராபரமே. இந்த நாள் இனினால் வாழ்வில் எல்லா நாளும் இனி நலாக மேட்டும். நற்பவி மேஜிக் பிகின் நவ், டிவைன் மேஜிக் பிகின் நவ், சர்க்குரு மேஜிக் பிகின் நவ், கனகம் டிஆர் மேஜிக் பிகின் நவ், டாரட் கார்ட்ஸ் மேஜிக் பிகின் நவ், நற்பவி நம்பிராஜன் மேஜிக் பிகின் நவ். தொடர்ந்து குரு பயிற்சி நம்ம ஒவ்வொரு ராசி லக்னத்தின் அடிப்படையில் பார்த்துட்ருக்குறோம். அதுவும் டாரட் கார்ட்ஸ் மூலமாக பார்த்துட்ருக்குறோம். இதுவரைக்கும் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி வரைக்கும் பார்த்துட்டோம். துலா ராசி துலா லக்னத்துக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, ரிஷபத்துக்கு வர குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம டாரட் கார்ட்ஸ் மூலமாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் மேஷத்துலேருந்து கன்னி வரைக்கும் ஒரு 6 ராசிக்கு 6 ராசி லக்னத்துக்கு பார்த்தாச்சு. இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இதில் நாம் துலாத்துலேருந்து மீனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ மொத்தமாக ஒரு 12 கார்ட்ஸ் எடுத்து இந்த 12 கார்டுக்கும் அப்புறமா பரிகாரத்துக்குன்னு ஒரு கார்டு எடுத்து அதுக்குரிய கோயில் வழிபாடு, அப்புறம் அந்த 12 மாதங்களும் எதில் இவங்களை கவனமாக இருக்கணும், இது அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ துலா ராசி துலா லக்னத்துக்கான டாரட் ஆட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு முதல் கார்டே 10 நாணயங்கள் கார்டு நேராக வந்திருக்குது. அடுத்த கார்டு அறிவினன் கார்டு நேர். அடுத்து உங்களையே குறிக்கக்கூடிய நீதிபதி கார்டு நேராக வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ப்ளஸ். ஸோ அடுத்தது 3 நாணயங்கள் நேர். அடுத்தது மரணதேவன் நேர். தொங்க விடப்பட்டவன் தலைகீழ். 10 கோப்பைகள் தலைகீழ். 2 செங்கோல்கள் தலைகீழ். அரசியின் வாழ் நேர். 9 கோப்பைகளும் தலைகீழ். அடுத்தது 6 கோப்பைகள் தலைகீழ். 8 வாள்கள் நேர். ஸோ மொத்தமாக 12 கார்ட்ஸ் எடுத்ததில் 1 2 3 4 5 6 கார்டு உங்களுக்கு நல்ல கார்டாகவும், மீதி 6 கார்டு உங்களுக்கு சரியில்லாத கார்டாகவும் நெகட்டிவ் கார்ட்ஸாகவும் வந்திருக்கு. ஸோ இது எப்படின்னா ஒரு 6 மந்த்ஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதாவது குரு பயிற்சி ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். 10 நாணயங்கள்லாம் வந்துடுச்சுன்னா அந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல விதமான பணவரவு இருக்கும். ஸோ இருக்கிறதுலே லாஸ்ட்டு கார்டு இந்த கார்டு வந்துடுச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த குரு பயிற்சி அவர்களுக்கு பணவரவை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா துலா லக்னம் துலா ராசியை பொறுத்த வரைக்கும் அவர் 8ஆம் இடத்துக்கு போனாலும் கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்கிற மாதிரி ஒரு விபரீத ராஜயோகமாக அது செயல்படும். அப்போ எப்படினாலும் பணத்தை கொடுத்துருவார். ஏன் அப்படின்னா அவர் குருவானவர் துலா ராசி துலா லக்னத்துக்கு வருமானத்தை குறிக்கக்கூடிய 2ஆம் பாவமான விருச்சியத்தை பார்க்குறார். 2ஆம் பாவங்கிறது குரு பார்க்கும்போது அது பெருகும், வருமானம் பெருகும். அப்போ துலா லக்னம் துலா ராசிக்கு இந்த இயரில் ஒரு நல்ல வருமானத்துக்கு உண்டான விஷயமும் பணம் சம்பாதிக்கக்கூடிய இதுவுமே அமைவதற்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டு. இது அந்த ஏஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு. குழந்தைகளுக்கும் ஒரு உடல் ஆரோக்கியம், மாணவர்களுக்கு நல்ல படிப்பு, கல்வி, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஏற்படும். பெண்களுக்கும் ஃபஸ்ட் ஆஃபில் உங்களுக்கு நிறையா இன்கம் சோர்ஸும் கிடைக்கும். ஏன்னா துலாம் அப்படிங்கிறதே சுக்கிரனை குறிக்கக்கூடியது, அது பெண்ணை குறிக்கக்கூடியது சுக்கிரன். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா குடும்ப உறவுகளிடையே நிறையா சிக்கல்கள், அவமானங்கள், அசிங்கங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பொதுவான இடங்களுக்கு போகும்போது, அதாவது ஒரு விசேஷங்களுக்கு போகும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். ஏன்னா துலா லக்னம் துலா ராசிக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறத குரு பார்க்குற மாதிரி சனியும் பார்க்குறாரு. நம்ம வாக்கம் ஏற்படும், நம்ம பேச்சால் பிரச்சனை ஏற்படும், நம்ம பேசுகிறத மற்றவங்க வேறு விதமாக எடுத்துக்குவாங்க. ஸோ அது மாதிரி
அந்த விஷயத்தில் ரொம்ப, அதுவும் பொதுஜன தொடர்பில் இருக்கும்போதோ அல்லது பொதுவான ஒரு இடத்துல இருக்கும்போதோ நாம் வந்து பேச்சை வந்து கவனித்து பேசணும். இல்லைன்னா அது வந்து உங்களுடைய பேச்சே உங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக மாறிவிடும். ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் பெண்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 3ஆம் நபர் தலையிட்டால் உங்கள் குடும்பத்தில் நிறைய சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட போட்டு கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இந்த குடும்பத்துக்குள்ளேயே நடக்கக்கூடிய சின்ன சின்ன பாலிடிக்ஸ் மாதிரியான விஷயங்கள், அது மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கலந்துக்காதீங்க. உங்களை பற்றி யார் பேசினாலும் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. அதே நேரத்தில் வந்து ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா மரணதேவன் கார்டு வந்துடுச்சு அப்படின்னாலே, இந்த கார்டு வந்துடுச்சுனாலே டெத்து கார்டுன்னு சொல்லுவாங்க. இதையும் சனியாக தான் குறிக்கக்கூடியது. அதே மாதிரி இதுவும் நீதிபதி, இது உங்களுக்கு உங்களுடைய ராசி லக்னத்தை குறிக்கக்கூடிய தராசோட சனீஸ்வர பகவான் இருக்கிற மாதிரியாது. சனி பகவான் வந்து உச்சமாகக்கூடியதே வந்து துலா ராசியில் தான். இப்போது அந்த கார்டு உங்கள் ராசியை குறிக்கக்கூடிய கார்டே வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும். திருமண பாக்கியத்துக்கு காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஏன் அப்படின்னா 2ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 2ஆம் பாவம் அப்படிங்கிறது குடும்பம், கல்வி, வாக்கு, அதே மாதிரி வீடு கட்டுறது. 4ஆம் பாவத்தை பார்க்குறாரு, மகரத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து அது 4ஆம் பாவமாக இருக்கும். துலா ராசி துலா லக்னத்துக்கு. இப்போ சொத்து வாங்குறது, அசட் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். ஏன்னா குதிரையில் வந்து வர்றது அப்படிங்கிறது, குதிரை அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த காலத்துக்கு நவீனத்துக்கு காராவோ அல்லது 2 வீலராகவோ எடுத்துக்கலாம். அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி, அவங்களோட பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி அது கண்டிப்பாக இந்த துலா ராசி துலா லக்னத்துக்காரங்க இந்த பீரியடில் வந்து கார் வாங்குறதுக்கான வழிவகைகள் ஏற்படும். ஸோ நீங்கள் வந்து என்ன ரெமடிஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய சித்தர்கள் ஆலயங்களுக்கும் ஜீவசமாதிகளுக்கும் சென்று அங்கே வந்து வாசனை ஊதுவத்திகள் வந்து நிறையா கொடுங்க, சாம்பிராணி கொடுங்க. அப்புறம் சந்தனாதி தைலம்னு சொல்லுவாங்க. அந்த சந்தனாதி தைலத்தை வந்து அந்த பீடம், சித்தர்கள் பீடத்தில் அபிஷேகம் பண்ணுறாங்கன்னா அது சந்தனாதி தைலத்தை வாங்கி கொடுங்க. ஒரிஜினல் சந்தனாதி தைலமாக இருந்தால் ரொம்ப நல்லது. அது வந்து கொஞ்சம் தேடி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். சந்தனாதி தைலத்தில் வந்து டூப்ளிகேட்ஸும் இருக்குது. ஸோ ஒரிஜினல் சந்தனாதி தைலத்தை நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா தான் அது கொஞ்சம் இன்னும் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் பைரவர் வழிபாடு பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு 2 கார்டில் வந்து பைரவரோட வாகனமான நாய் அப்படிங்கிறது 2 கார்டில் வந்திருக்கு. இப்போ தேய்பிரை அஷ்டமிக்கு எல்லாமே வந்து பைரவருக்கு விளக்கு போடுங்க. பைரவருக்கு விளக்கு போடுறது வந்து பூசணிக்காயில் விளக்கு போடுங்க. ஒரு பூசணிக்காவை கட் பண்ணி அந்த பூசணிக்காயில் 2 பக்கமும் வந்து ஒரு 8 எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், இழுப்பெண்ணெய், புங்க எண்ணெய், நல்லெண்ணெய், அதுக்கப்புறமா வந்து தேங்காய் எண்ணெய், ஆலிவ் ஆயில், பாதாம் ஆயில், நெய், இதையும் கூட சேர்த்துக்கணும்னா சேர்த்துக்கலாம். திரிக்கு வந்து சிகப்பு துணி வாங்கிக்கோங்க நாட்டு மருந்து கடையில். அதில் வந்து வெண்கடுகு, அப்புறமா வந்து மிளகு வந்து 27 மிளகு வைங்க. ஒவ்வொரு மிளகும் உடையாமல் முழுசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வெண்கடுகு ஒரு 108 கூட வைக்கலாம், அல்லது 27 வைக்கலாம். எது உங்களுக்கு சௌக்கியமோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ மிளகு 27 தான். 27 எதுக்கு அப்படின்னா அந்த 27 நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது. ஒரு திரிக்கு அந்த 27 மிளகும் 108 வெண்கடுகோ அல்லது 27 வெண்கடுகோ வச்சு நல்லா சுற்றிடுங்க. அந்த எண்ணெயில் நல்லா முக்கிட்டு ஒரு பக்கம் இருக்கக்கூடிய பூசணிக்காயில் ஒரு 8 திரி, இந்த பக்கம் இருக்கக்கூடிய பூசணிக்காயில் ஒரு 8 திரி போட்டு சொர்ண ஆகாசன பைரவராக இருந்தால் ரொம்ப சிறப்பு. அந்த ஆலயத்தில் குளிகை நேரத்துலையோ ராகு காலத்துலேயோ அல்லது அங்கே நடக்கக்கூடிய பூஜை கால நேரத்துலையோ போய் விளக்கு போடுங்க. பூசணிக்காயில் இருந்து அந்த விதையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் மஞ்சள், குங்குமம், விபூதி, பன்னீர் இதெல்லாம் தடவி, சந்தனம் கூட தடவலாம், தடவி அதுக்கப்புறம் தான் எண்ணெயெல்லாம் ஊற்றணும். ஸோ அது ஒரு 1.5 மணி நேரமாவது எரியும். இதை நீங்கள் பண்ண இந்த இயர் ஃபுல்லாகவே பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு அஷ்டமிக்கும், அதுவும் தேய்பிரை அஷ்டமிக்கு பண்ணுங்கள். வளர்பிறை அஷ்டமிக்கும் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு தேய்பிரை அஷ்டமியில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. மாதத்தில் ஒரு தடவை அந்த தேய்பிரை அஷ்டமிக்கு இந்த விளக்கு போடுறத நீங்கள் ஒழுங்காக பண்ணிங்கன்னா
கண்டிப்பாக அந்த நெகட்டிவ் கார்ட்ஸ்க்கு உண்டான பரிகாரமாகவே இது வேலை செய்யும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த 1 இயருக்கு வந்து பைரவரை வழிபடணும். ஒரு தடவை திருச்செந்தூர் ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க. மாதத்துக்கு ஒரு தடவை போகிறது ரொம்ப சிறப்பு. அட்லீஸ்ட் எங்களால் ரெகுலராக போக முடியாது, நாங்கள் அந்தளவுக்கு வசதி இல்லை, எங்களுக்கு வந்து வசதி குறைவுன்னு இருக்கக்கூடியவங்க, நினைக்கக்கூடியவங்க இந்த குரு பயிற்சியிலேருந்து அடுத்த குரு பயிற்சிக்குள்ளே ஒரு தடவையாவது, அதுவும் உங்கள் பிறந்த கிழமையிலையோ பிறந்த நாள்லேயோ அல்லது தேதியிலையோ திதியிலையோ அல்லது நட்சத்திரம் வரும்போதோ அல்லது உங்களுக்கு வருஷம் பிறந்த நாள் வரனாலோ போயிட்டு வாங்க. அல்லது வியாழக்கிழமை அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அங்கே இருக்கக்கூடிய ஜீவசமாதியெல்லாம் கும்பிடுங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது எதுலன்னா எமோஷ்னல் விஷயங்களில் தான், குடும்ப சென்டிமெண்ட்ஸில் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா கோப்பைகள் கார்டு அதிகமாக வந்திருக்கு. வருட இறுதியில் பெண்கள் கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு வந்து நிறைய குடும்ப உறவுகளால் சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுவும் வந்து உஷ்ணத்தால் வந்து ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பைரவர் வழிபாடு தேய்பிரை அஷ்டமிக்கு பண்ணுறதும் திருச்செந்தூர் போயிட்டு வர்றதுமே உங்களுக்கு நிறையா பரிகாரமாக வேலை செய்யும், உங்களை பாதுகாக்கும். எழுத வேண்டிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1122, அதுக்கப்புறமா 8659. நிறங்களில் வந்து எல்லோ அதிகமாக பயன்படுத்தாதீங்க. பிங்க் கலரு, அப்புறமா ரோஸ் கலர், ப்ரௌன் கலர், அப்புறமா பிளாக்கு பயன்படுத்தலாம். க்ரீன் பயன்படுத்தாதீங்க. ரெட்டு யூஸ் பண்ணலாம். ஆரஞ்சு பயன்படுத்திடாதீங்க. இது உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும். அதே மாதிரி மல்டி கலர்ஸ் வந்து வர மாதிரி பிரிண்டட் ஷர்ட்ஸு, பிரிண்டடு சுடிதார், பிரிண்டட் சேலியா, அது மாதிரி பயன்படுத்துங்க. அது உங்களுக்கு நல்ல விதமாக ஒர்க் அவுட் ஆகும். சித்தர்களில் வந்து நீங்கள் வந்து திருவண்ணாமலை போய் யோகிராம் சூரத்குமாரை வழிபடுங்க. அங்கே போக முடியாதவங்க அவர் பேரை சொல்லி சேன் பண்ணுங்கள். யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெயகுரு ராயா அப்படிங்கிறத சேன் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து நரசிம்மர் வழிபாடு நிறையா பண்ணுங்கள். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கோயில்களில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மரை போய் செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு, அப்புறமா சனிக்கிழமை, இதில் 4 நாளில் ஏதாவது ஒரு நாளாவது போங்க. 4 நாள் போனாலுமே சிறப்பு தான். நரசிம்மரை வழிபட உங்களுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் இந்த வருடத்தில் வந்து கிடைக்கும். முக்கியமாக வந்து குழந்தை பாக்கியத்துக்கு காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. இந்த கன்னிலேயோ விருச்சிகத்திலேயோ மகரத்திலேயோ அப்புறமா ரிஷபத்திலேயோ உங்களுக்கு குரு இருந்ததுன்னா கண்டிப்பாக குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் வந்து பெரும் பணம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த டேரட் கார்ட்ஸ் மூலமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்து 50-50யான விஷயமாக நடக்கும். ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னா செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறையா அப்டக்கிள்ஸ் வரும், தடைகள் வரும். ஸ்ரீராம ஜெயம் சொல்லுங்கள், ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு சென்று பிரதோஷ வழிபாடு பண்ணிக்கிட்டே இருங்க. அது உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு பாதுகாப்பாகவும் வருமானத்தை தரக்கூடியதாகவும் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடியதும் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். குரு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா வரும். வெளி மாநிலங்கள், வெளியூர், வெளிநாடு போகக்கூடியவர்களுக்கு அதுக்குரிய தசாபுத்தி நடந்ததுன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு எல்லாமே அந்த வாய்ப்பு வரும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.